நாம் பிறந்தது எதனால்? நாம் ஏன் வாழணும்? ஒரு சிற்றூருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் ஒருவன், நான் ஏன் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் கூறுங்கள் என்றான். அதற்கு துறவி, ஒரு முறை காட்டை சுற்றிப்பார். காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்துள்ளன. மூங்கில்கள் இருக்கும் அல்லவா? கடவுள் புதர் செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைகளை எப்போது விதைத்தாரோ அப்போது மிக பொறுப்பாக வெளிச்சம், நீர், காற்று என அனைத்தும் அச்செடிகளுக்கு வழங்கி வளர செய்தார். ஆனால் மூங்கில் விதைகள் இருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. கடவுள் கைவிடவில்லை. 5 ஆண்டு கழித்து மூங்கில் விதை முளைத்து 2 இலைகள் பூமியை பிளந்து கொண்டு வந்தது. புதர் செடியை விட சிறிதாகவும் சாதாரணமாக இருந்தது. 6 மாதங்கள் கழித்து ஓங்கி வளர்ந்து கம்பீரமான காட்சி அளித்தது. இதனை ஆண்டுகள் மூங்கில் விதை செத்துவிடவில்லை. தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்களை பரப்பி நன்கு உறுதியாக்கி பின் தன் வளர்ச்சியை துவக்கியது. நீ எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தாயோ, துன்பப்பட்டாயோ, அப்போதெல்லாம் நீ வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருந்தாய். மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் வெறும் முட்புதர்களாக கூட ஒருவேளை இருப்பார்கள். மூங்கில், புதர் செடிகள் காட்டினை அலங்கரிப்பவை. ஆனால் இரண்டிற்கும் வெவ்வேறு ஒன்றுவை. உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ முன்னேற முடியும். உனக்கான வாழ்க்கை நீ வாழ்க்கையாக வாழ்வாயாக. நம்பிக்கையுடன் போ என்றார்.